துடிக்கும் கரங்கள் கேலக்ஸி ஸ்டார் விமலன் நடிச்சு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம். இந்த படத்துக்கு துடிக்கும் கரங்கள்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா நடிக்கணுமேனு வச்சிருந்தீங்கன்னா சேர்த்து படிக்கும் போது நடிக்கணுமேனு நடித்த விமலன்னா அப்படின்னு பக்காவா இருந்திருக்கும். படத்துல கதைன்னு ஒண்ணு பெருசா இல்லவே இல்ல. பழைய கரிய கசாப்பு கடையில வித்துட்டானுங்களாமா, அது நடுவில் ஒரு ஸ்மக்லிங் நடந்துருது. இதை ஒருத்தன் பாத்துறான், அதை அதிகாரத்துல இருக்க ஒருத்தன் போட்டு தள்ளிடுறான். வழக்கம் போல இதை யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோ தான். அவர் போறாரு, கண்டுபிடிக்கிறாரு, கடைசியில வில்லனை போட்டு தள்ளுறாரு. இவ்வளவுதான் படமே. எனக்கு எல்லாமே ஓகே. ஏன் எல்லாத்துலயும் மாஸ் எலமெண்ட்ஸையும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸையும் திணிக்க ட்ரை பண்றீங்க? ஒரு ஸ்கிரிப்ட் அப்படியே உள்ள கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துட்டு போயிடலாமே. இந்த படத்துல விமலன்னாவும் விஜயண்ணா ஆக ட்ரை பண்ணிருக்காருங்கிறது தான் எனக்கு இருக்கிற முதல் நெஞ்சு வெடிப்பே. எல்லா இடத்துலயும் ஷர்ட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டு உள்ள ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி ஹீரோவை அடிக்கிறதும் உதைக்கிறதும் பறக்க விடுறதும் மாஸ் பண்ண ட்ரை பண்றதும் அது ஒட்டவே இல்ல. எப்படி அதை நான் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஆல்சோ ஹீரோயினை வைக்கணுமேன்னு சொல்லி வைக்கிறது, அந்த ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேண்டிய ஒரு குருட்டு கிளவிய விமலன் ரோடு கிராஸ் பண்ணி விடுறதும், அதை பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆகுறதும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாட்டு வரதும், அவளை கொல்லணுமேனு சொல்லி கொல்றதும், அதுக்காக இவரு ரிவெஞ்ச் எடுத்து போய் வில்லனை போடுறதும். அவங்க சாக மாட்டாங்க, இருந்தாலும் அப்படியேதான் போகும் ட்ராக்கே. சத்தியமா இந்த படத்துல எனக்கு டேக்அவே அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. சும்மா ஏதோ ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப 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 ஆர்டிபிஷியலா எல்லாத்தையுமே பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வேர்ல்ட்ல இருந்து டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க படம் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.